ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த திருக்க மீன் க்ளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சேல் பண்ணும்போதே இந்த வால் வந்து வெட்டிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வால் அதிக விஷத்தன்மை இருக்கிறதால. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக வந்து உரசிடணும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் வாங்கின கடையிலே வந்து கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து கத்தியால் நம்ம கட் பண்ண வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அப்படியே வாங்கி நீங்கள் வீட்டில் கட் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தோலில் அந்த முழு ஃபிஷ்ஷோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்படி கருப்பாக இருக்கும். இது நம்ம 2 மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கத்தி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் வரி வரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கத்தியை வச்சு சீவனாலே மோஸ்ட்லி அந்த கருப்பு வெளியே வந்துடும். அதை விட ரொம்ப ஈஸி வந்து நம்ம காய் சீவரும் பார்த்தீங்களா, ஸோ அதில் வச்சு தேய்ச்சிங்கன்னா இன்னும் அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த வரவழைப்பு தன்மை எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபிஷ் நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் வந்து நீச்சல் ஸ்மெல் வரும். ஸோ இது நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தா நம்ம நண்டு உள்ள ஒரு செதை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சமைக்கவே ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இது உள்ளே இருக்கலாம் மோஸ்ட்லி கடையில் குத்திங்கன்னா அழகாக அவங்களே உள்ளே குடல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு உரசிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த கருப்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட குக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி சமைச்சோன்னு சொல்கிறது உங்களுக்கு நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக இருக்கும்போதே நீங்கள் வந்து நல்லா உரசிடுங்க, ஓகேங்களா. இல்லைனா நீங்கள் கட் பண்ணிட்டு எடுத்தால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா வச்சு சீவுற மாதிரி இருக்கும். அதுகிட்ட நம்ம பெருசாக இருந்துச்சுன்னா அழகாக சீவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.